ஓகே கைஸ், நம்ம ப்ராஜெக்ட் எந்த நிலமையில் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம் கைஸ். ஓகேவா? போன வீடியோவில், அதாவது போன பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம இதை தான் செஞ்சோம். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிறத இந்த இடத்துல ப்ரிவியூ பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ்னா அந்த .mp3 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் போன 2 பார்ட்ஸில் பண்ணோம். அந்த பார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் நான் கார்ட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது 2 ரேடியோ பட்டன் இருக்க போது மேல் ஃபீமேல் அப்படின்னு. மேலில் நம்ம டிக்கில் இருந்தோம்னா மேல் வாய்ஸும், ஃபீமேல் வாய்ஸில் டிக்கில் இருந்தோம்னா ஃபீமேல் வாய்ஸும் நமக்கு ஸ்பீக்கும் பண்ணிக்கணும், அதாவது சேவும் பண்ணிக்கணும். ஸோ 2மே வரணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கோடிங்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் மேல் வேண்டாம், மென் அப்படின்னு செட் பண்ணலாம். மென் _v மென் வாய்ஸ். ஓகேவா? இது வந்து ரேடியோ பட்டன் நான் வச்சுக்கிறேன் இந்த வேரியபிளில். இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அதோடைய மாஸ்டர் ரூட், அதாவது எங்கே வரணும் அப்படின்னு டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த பட்டன் மேலே என்ன எழுதலாம் அப்படின்ட்டு நான் இங்கே செட் பண்ணுறேன், மேல் அப்படின்ட்டு. ஓகே, கமா இந்த இடத்துல கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லாக கேப்ஸில் மேல்னு எழுதிக்கலாமா? ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே நான் இறக்கிக்கிறேன். ஸோ இந்த ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஜஸ்ட் வார் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ட்டு வார் அதில் போட்டுக்கிறேன். ஓகேவா? வார் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு வார். ஓகேவா? இதில் என்ன இந்த வார்னா அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஆக்ஷன் கொடுக்க நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நான் அது உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் அப்படின்னு நம்ம வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இங்கே வார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், கமா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? வித்து செட் பண்ணிக்கிறேன். வித் இஸ் ஈக்குவல் டு 7, கமா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். டாட் பிளேஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்துட்டு 825 நான் போட்டுக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் வந்துட்டு ஒரு 350. ஓகே, 354 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இதையே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா அடுத்து இது தான் வரப்போகுது. காப்பி, இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த வேரியபிள் நேமை மட்டும் இப்போ நான் மாற்றுறேன், ஃபீமேல் வாய்ஸ். ஓகேவா? ஃபீமேல். ஓகே, விமென் வச்சிடலாம். ஓகே, அதுக்கு எதிரா விமென். இந்த இடத்துல கமாண்டும் விமென் அப்படின்னு வச்சிடலாம். ஃபீமேல், ஏன்னா அதுக்கு எதிர் வைப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். இந்த டெக்ஸ்ட்டில் நான் வந்துட்டு ஃபீமேல் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஏன்னா மேல் ஃபீமேல் வாய்ஸஸ். இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். வேல்யூ 2, வித்தும் அதே தான், ஹைட்டும் அதே தான், வேரியபிள் கூட அதே தான். பிளேஸ்மெண்ட்ஸ் மாறும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் அதே தான், ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் கூட வரும். 400 போட்டுக்கிறேன்னா. ஓகே, 400 போட்டாச்சு. இப்போது அந்த டெஃபினிஷன் செட் பண்ணிடலாம்.
ஸோ போன வீடியோவில் அந்த சேவ் பண்ணுற ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு கீழே ஸோ 2 எம்டி ஸ்பேஸ், அதுக்கு கீழே ஒரு டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு நம்ம மேல் வாய்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம், வேண்டாம். ஃபீமேல் வாய்ஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, மேல் வாய்ஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் வாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, என்ன ட்ரை பண்ணுறேன்னா ஃபீமேல் வாய்ஸ் வச்சு பார்க்கணும். அப்படி ஏதாவது எரர் எதனாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு டிஃபால்ட் மேல் வாய்ஸ் போயிடணும். அதே மேல் வாய்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது மேல் வாய்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் இருக்குன்னா, அந்த ரேடியோ பட்டனில் நமக்கு ஆக்ஷனில் இருக்கும்போது மேல் வாய்ஸ் வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனா டிஃபால்ட் ஃபீமேல் வாய்ஸாக மாறிடணும். ஓகேவா, மேல் வாய்ஸ் கிளிக் பண்ணால் மேல் வாய்ஸ் ட்ரை பண்ணணும், இல்லைன்னா ஃபீமேல் வாய்ஸ் கிளிக் பண்ணால் ஃபீமேல் வாய்ஸ் வரணும், இல்லை அப்படின்னா மேல் வாய்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வாய்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் நான் கொடுத்துக்கிறேன், கமா வாய்ஸஸ் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் வாய்ஸுக்கு இங்கே 1 கொடுத்துக்கிறேன். 1.id ட்ரைனா என்ன, முயற்சி செய்தானே தமிழில், முயற்சி செய், இல்லைன்னா அப்படின்னு வர்றது தான் எக்ஸப்ட். முயற்சி செய்யணும் இதை. ஓகேவா, இதை ட்ரை பண்ணணும், இதை வச்சு பார்க்கணும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு அதோட எண்ட் ஆயிரும். இல்லைனா அப்படின்னு வரும்போது நமக்கு அதுக்கு கோடிங்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா, எக்ஸப்ஷன் போட்டுக்கோங்க, ஒரு கோலன். ஓகே, இங்கே எக்ஸப்ட் போடணும். எக்ஸப்ஷன். ஓகே, அதுதான் வாய்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல மட்டும் 0 மாற்றிக்கோங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் அப்படியே நம்ம ட்ரையோட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மைனர் சேஞ்சு தான் வரும், அதை நம்ம மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல டெஃபினிஷன் மேல். ஓகேவா, கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதாவது ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மேலே 2 எம்டி ஸ்பேஸ், கீழே 2 எம்டி ஸ்பேஸ், அப்போ தான் உங்களுக்கு எரர் காட்டாது. ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நான் கோடிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபீமேல் வாய்ஸ், அதாவது ஃபீமேல் அப்படிங்கிற ரேடியோ பட்டனில் ஆக்ஷனில் இருந்துச்சுன்னா இங்கே இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் அப்படிங்கிறத நான் வாய்ஸஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அந்த அடுத்தது இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, இதான் அந்த வாய்ஸ் மாற்றுறது. ஓகேவா, இங்கே 1 அப்படி இருந்துச்சுன்னா ஃபீமேல் வாய்ஸ், 0 அப்படி இருந்துச்சுன்னா மேல் வாய்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு முயற்சி செய்யணும், அதாவது ட்ரை பண்ணணும், ஃபீமேல் வாய்ஸ் வச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு மேல் வாய்ஸ் வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல மேல் வாய்ஸ் வச்சுருக்கணும். ஓகே, மேல் வாய்ஸ் இங்கே 0 போட்டுக்கணும். ஓகேவா, ஓகே 0 1. ஓகே, இங்கே என்னென்னா மேல் வாய்ஸ் ஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா 0, அதாவது மேல் வாய்ஸ் வச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஃபீமேல் வாய்ஸ் வந்துருக்கணும். ஓகே, இந்த கோடிங்ஸ் இவ்வளோ தான். இப்போ ரன் பண்ணி நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு கரெக்டாக வரும், பார்த்துடலாம். subscribe. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மேல் ஓகேவா, do subscribe.
பாருங்கள் ஃபீமேல் வாய்ஸ். அடுத்து வேறு லெவலில் நம்ம மேல் வாய்ஸும் வச்சு டூ சப்ஸ்கிரைப், ஃபீமேல் வாய்ஸை வச்சுக்கிட்டு நம்ம டூ சப்ஸ்கிரைப். ஸோ அந்த மாதிரி நம்ம வாய்ஸஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு கேப் தெரியுது. ஸோ அந்த கேப்பை கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ இந்த பட்டன் அப்படியே மேலே கொஞ்சம் வச்சிடலாம். ஓகேவா, அதாவது ஒய் ஆக்சிஸில் 380. இப்போது அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ ஓகே, ஃபைன், சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இந்த 2 பட்டன், இங்கே 2 பட்டன் வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ இதனால் அடிஷ்னலாக 2 பட்டன்ஸ் நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது கிளியர் அப்படின்னு நான் இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அதாவது இங்கே நம்ம நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம்ல, நான் டக்கு அடிக்கிற பாருங்க, நிறைய அடிச்சிட்ருக்கோம். ஓகே, ஃபுல்லாக அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா அப்படியே பேக் ஸ்பேஸ் எடுத்துருக்க முடியாது. ஸோ கிளியர் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சிட்டோம்னா, இந்த கிளியர் பட்டன் அமுக்கணுன்னையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே நமக்கு வந்துட்டு டிலீட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதை பண்ணிடலாம். ஓகே, நம்ம பட்டன்ஸ்லாம் ஒன்றா வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல கிளியர் _BT, நான் கிளியர் பட்டன் ஒன்று செட் பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள். அதில் நான் பட்டனை வந்து வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பட்டன் எதில் வரணும், ரூட்டில் வரணும்னு செட் பண்ணிக்கிட்டேன். டெக்ஸ்ட்டு வந்து கிளியர் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். கமாண்ட். ஓகே கைஸ், கமாண்டில் இப்போ பாருங்கள், கமாண்ட் நம்ம ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதில் தான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு ஈஸியாக ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணிட்டுருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு லைன் கோடு தான் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு லாம்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லாம்டா, ஓகே, இதில் ஒரு லைன் கோடு தான். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுக்கோங்க, டாட் கெட்டு போட்டோம். இப்போ டெலீட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். 0.0 END, அவ்வளோதான். எஸ், ரியலி அவ்வளோதான், முடிஞ்சு கோடிங். இப்போது அந்த வித் ஹைட் செட் பண்ணோம்ல, அதை மட்டும் நான் அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் ஈஸி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளியர் பட்டனை இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணணும்ல, ஸோ அப்போ தான் விசிபிளாக இருக்கும். ஓகே, கிளியர் BTN டாட் ப்ளேஸ் x is equal to 1000. ஓகே, அந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. y is equal to 1000 போட்டேன்ல, என்ன 100 வந்துருக்கு. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபைன், x 500 போட்டுக்கலாம். இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு கியூவாக அடிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக கியூ அடிச்சிருக்கேனா. இப்போது நான் ஒன்று ஒன்றா பேக் ஸ்பேஸ் அழுத்தி அமுச்சிட்டு இருக்க முடியாது, அப்படியே அழுத்தி பிடிச்சேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும். ஓகே, இப்போது இந்த கிளியர் பட்டன் வந்துருச்சு பாருங்கள். இந்த அமுக்கணும் என்ன ஃபட்டாஃபட் எல்லாமே டெலிட் ஆகிடும் பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பூம், எல்லாமே போயிடுச்சு. இந்த பட்டன் நல்லாயிருக்கும், இந்த பட்டன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னொரு பட்டன் வச்சுட்டு சீக்கிரம் அந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். எக்ஸிட் _BTN அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பட்டன் வச்சுக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் அது ரூட்குள்ளே தான் இருக்கணும். அது மேலே எழுதுகிறேன் என்ன அப்படின்னா எக்ஸிட். ஓகேவா, கமெண்ட் கொடுக்குறேன். எக்ஸிட் பட்டன் அமுக்கணுன்னையும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகிடணும். அதாவது இப்போது நான் பைசாமா க்ளோஸ் பண்ணணுன்னா இந்த இன்ட்டு மார்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும்ல. ஸோ அது மாதிரி தான்
எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல எரர் வருது ஏன்னா கோட்ஸ் போடாமல் நான் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. கமாண்டு திரும்ப நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் தான் போட போகிறோம், ஏன்னா ஒரு லைன் கோட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா SYS ஓகேவா sys டாட் எக்ஸிட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் அந்த வித் ஹைட் செட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். நான் இது ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம சிஸ் அப்படின்னு நம்ம டைரெக்டாக போட்டோம். ஸோ சிஸ்ஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டாப்புக்கு போய்க்கலாம். டாப்புக்கு போயிட்டு இம்போர்ட் SYS சிஸ், அவ்வளோதான். இம்போர்ட் பண்ணியாச்சு, நமக்கு கோடிங்ஸ் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போது இந்த பட்டன் நம்ம ப்ளேஸ் பண்ணோம், எக்ஸிட் ஓகே எக்ஸிட் பட்டன் exit underscore btn dot place. ஓகே, இந்த பட்டனை இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் 1100 y ஆக்சிஸில் 500. கடைசியாக ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டைப் யுவர் டெக்ஸ்ட். ஓகே, நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இங்கே என் வாய்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன், ஃபீமேல். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் அதை ப்ரிவ்யூ கொடுக்குறேன். Do subscribe. ஓகே, do subscribe அப்படின்னு நமக்கு சொல்லி காமிக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, மெசேஜ் பாக்ஸில் சேவ் பண்ணுமான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு W2A அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, W2A. ஓகே, சேவ் பண்ணலாம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா W2A அப்படின்ட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. Do subscribe. ஓகே ஃபைன். சேவ் பட்டன் ஒர்க் ஆகுது. இப்போது கிளியர் பட்டன் அமுக்குறேன். கிளியர் ஆயிடுச்சு. நான் திரும்ப அடிக்கணும். Do subscribe. ஓகேவா, அடுத்து மேல் வாய்ஸ் வச்சு பார்ப்போம். Do subscribe. ஓகே, do subscribe. மேல் ஃபீமேல் வாய்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரிவ்யூ பட்டன் ஒர்க் ஆகுது, சேவ் பட்டன் ஒர்க் ஆகுது, கிளியர் பட்டன் ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம புதுசாக வச்ச எக்ஸிட் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருமான்னு பார்ப்போம். பூம், க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, நம்ம ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சு. சில பட்டி டிங்கரிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஜஸ்ட் சம்மரி மாதிரி. ஓகே, ஃபஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணோம் T2A அப்படின்ட்டு வச்சுட்டு, அதில் வந்துட்டு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண இமேஜ் வச்சுட்டோம். இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம், ப்ரிவ்யூ பட்டன் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இதில் இருக்கிறத வந்துட்டு இது அமுக்கணும்னு ஸ்பீக் பண்ணி காமிக்கும். இது ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ணது. அடுத்த பார்ட்டில் சேவ் பட்டனுக்கான ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணோம். இதை இங்கே இருக்கிறதுல இதை அமுக்கணும்னே ஒரு ஃபைலாக சேவ் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற வாய்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மேல் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம். அடுத்தது இங்கே ஒரு கிளியர் பட்டன் வச்சோம், ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மாதிரி. எக்ஸிட் பட்டன் ஒன்று வச்சோம். ஸோ இதை அமுக்கணுன்னே இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி செஞ்சிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பைத்தான் டுட்டோரியல்ஸ் போகுது, அதாவது பைத்தான் ப்ராஜெக்ட் நாங்கள் நிறைய செய்ய போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். Until then, it's bye bye from Way2Villa team. Take care. Bye bye.